மைத்ரா வெல்த் கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்து மேம் ஒரு நல்ல ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக்கை என்னென்ன பேராமீட்டர்ஸ் ஒரு ஸ்டாக்கில் இருக்கணும், அது என்ன மாதிரி எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கூகுளில் ஸ்க்ரீனர் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் இங்கே சர்ச் பாரில் போய் நம்ம எந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணணுமோ அந்த கம்பெனி, இப்போ நான் இன்ஃபோசிஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1509 ரூபாயாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 6,26,000 கோடியாக இருக்குது. 52 வீக் ஹை வந்து 1733 ரூபா, லோ வந்து 1185 ரூபாயாக இருக்குது. பிஇ ரேஷியோ 25.7, வேல்யூ 193 ரூபாயாக இருக்குது. இவங்க 2.25% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. ROCE 40.5% இருக்குது. ROE 31.8% இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எவ்வளோ இருந்தால் இது நல்ல ஸ்டாக்கு அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ அதெல்லாம் சொன்னோன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஸோ இது நம்ம என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கே முன்னாடி உங்களுக்கு வந்துடும். இப்போ இவங்களுக்கு கடன் பார்த்தோன்னா 8700 கோடி இருக்குது. அடுத்து சார்ட்டில் போவோம். இங்கே 1 இயர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் அப்படி போய்க்கலாம். அடுத்து அனலைசிஸில் ப்ராஸ் கான்ஸ், ப்ராஸ்னால் என்ன ப்ளஸ்ஸு, கான்ஸ்னால் என்ன மைனஸ். அடுத்து பீர்ஸில் போகிறோம். இதில் வந்து இதோட ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் காட்டும். அடுத்து இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. சேல்ஸ் என்ன, எக்ஸ்பென்சஸ் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். 2012 2023 வரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் டிடக்ஷன் போக அவங்களோட நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து அவங்களோட சேல்ஸ் க்ரோத் 3 இயர்ஸில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோ இருக்குது, ஸ்டாக்கோட CAGR கேகர்னு சொல்லுவாங்க, அது 3 இயர்ஸில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். அடுத்து பேலன்ஸ் ஷீட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பேலன்ஸ் ஷீட் மட்டும் எப்படி பார்க்குறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் ஜஸ்ட்டு அதில் வந்து அவங்களோட பாரோயிங்ஸ் என்ன, கேபிட்டல் என்ன, ஃபிக்ஸட் அசட்ஸ் என்ன, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, அப்புறம் அவங்களோட டோட்டல் அசட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஓவரால் அதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ரேஷியோஸ், இதில் வந்து அவங்களோட ரேஷியோஸ் பார்த்துக்கலாம். இது இன்வெஸ்டர்ஸ், இது ரொம்ப முக்கியம். ப்ரமோட்டர்ஸ் அவங்க எவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, FIAs ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்குது, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் DIAsனால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட்டுக்கிட்ட எவ்வளோ இருக்குது, பப்ளிக் கிட்ட எவ்வளோ இருக்குது, இயர் ஆன் இயர் இது வந்து கூடுதா குறையுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்த்துக்கிறோம். மொத்தம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே இதுதான். அடுத்து ஃபீடுனா நம்ம இந்த மாதிரி வேறு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு இதில் போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கம்பெனிஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் நேம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஐடி ரிலேட்டடான ஸ்டாக் இன்னொன்று டாடா கன்சல்டன்சி TCS, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 2 ஸ்டாக்கும் உங்களுக்கு இதில் லிஸ்ட் ஆகிடுச்சு. இதோட கம்பேரிசனை நீங்கள் இதிலையே பார்த்துக்கலாம் ஈஸியாக. அதுக்கடுத்து HCL டெக்னாலஜிஸ் அதை நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ பேங்க்கு செக்டாரில் உள்ள ஒரு ஸ்டாக்கு HDFC பேங்க் லிமிடெட், அதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ செக்டார் வைஸ் நீங்கள் வந்து அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸோட PE ரேஷியோ என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னா இதுவும் ஒரு பெரிய டாப்பிக்கு. இதை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான சில ஆவரேஜ் இவ்வளோ இருக்கணும், இந்த ஸ்டாக்கை காட்டுங்க, நம்மளாக வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுத்து ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது. அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்களும் குறைஞ்ச அமௌண்ட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு இருந்தால் தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்றது கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம மைத்ராவெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.